திரு சுப்பிரமணியன் சார், உங்களுடைய கருத்தை வைங்க. நீதிமன்றத்தினுடைய தொடர் கண்டனத்திற்கு தமிழக அரசு உள்ளாகி இருப்பதை உங்கள் பார்வை. அதாவது இந்த பணமா பாசமானலாம் படம் வரும் பார்த்தீங்களா முன்னாடி, அந்த மாதிரி இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பதவியா பிணையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி ஐயா அவர்களை வச்சு. உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பிணை தான் வேண்டும், பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். நம்ம இதை தான் முன்கூட்டியே சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் அரசியல் சாசனப்படி நீங்கள் வந்து அமைச்சராக இருப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு உரிமை இருக்கிறதா, அதுதான் நம்ம கேட்குறோம். தார்மீக அடிப்படைன்னா இப்போ உங்களோட முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உங்க மேல நான் கேஸை போட்டு வெளியில வராதபடி உங்களுக்கு வந்து நான் உள்ள தள்ள போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே உங்க கட்சி தலைவர் முதலமைச்சரா உட்காரும் போது உங்களுக்கு எப்படி ஒரு அமைச்சரவை பதவியை கொடுத்து அலங்காரம் பண்ண முடியும்? இது உங்க மனசாட்சிக்கு உறுத்தாதா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நீங்க சட்டத்தை விட்டுடுங்க, எல்லாமே மனசாட்சிக்கு உறுத்தாதா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுதான் நீதிமன்றம் கேட்கறாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் ஆஃப் லிபர்ட்டி வச்சு நான் உங்களுக்கு வந்து பிணை கொடுத்தோம். அதாவது எல்லாருக்குமே வந்து சுதந்திரமாக வந்து செயல்படுவதற்கு வந்து உங்களுக்கு இது இருக்கு. ஏன்னா வந்து அந்த கேஸ் வந்து ஒரு 3-4 வருடங்கள் இழுத்து கொண்டு போகும். ஏன்னா 900 சாட்சியங்களை அங்கே விசாரிக்கணும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு கால அவகாசமாகும். நான் அதுக்காக உங்களை ஜெயிலில் வச்சுக்க முடியாது, அதனால தான் பிணை கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டர் போஸ்ட், உங்களுக்கு வந்து திமுக குடும்பத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கு. அவ்வளோ இருக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சாட்சியங்களை கலைச்சிட முடியுமே, அதனால வந்து கண்டிப்பாக வந்து பதவி ஏற்கக்கூடாது அப்படின்னா வந்து இன்டைரக்ட் மெசேஜ். அதையும் தாண்டி வந்து நாங்க வந்து பதவி ஏற்போம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து கூட்டு போட்டிருக்கிறாங்க. அதே ரைட் ஆஃப் லிபர்ட்டி யூஸ் பண்ணி தான் பொன்முடி ஐயா அவர்களுக்கும் வந்து அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்கிறீங்களே, எப்படி வந்து ஒரு நம்ம காது கூசுகின்ற வார்த்தைகளை வந்து நீங்க வந்து சொல்றீங்க பொது வெளியில. இன்ஃபேக்ட் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இதுதான் கொடுத்திருக்கிறாங்க, அதாவது சென்டென்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான், இடைக்கால தடை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் மக்களோட, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீதிமன்ற கண்டனங்கள் வந்து அமைச்சர்கள் மேல இருக்கு. சரி, அமைச்சர்கள் அந்த ஆளுகின்ற துறைகள்ல உள்ள அரசு அதிகாரிகள் மேல என்ன இருக்குன்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க தான் அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த சுப்பிரமணியம் ஜோதிராமன் சொல்லிட்டு 2 நீதிமான்கள் வந்து பெஞ்சில சொல்றாங்க, அவங்க அது மாதிரி இந்த டிவிஎஸ்சி வழக்குகள் வந்து 2 வருடங்களாக முடங்கி கிடக்கின்றன. அதாவது சிறைச்சாலைகளை வந்து ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 சிறைச்சாலைகளை ஆடிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5.9 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னே தெரியல. அதாவது உள்ள சிறைச்சாலையில வந்து வாங்கும் போது யாராவது ஒரு பயனீட்டாளர்கள் உள்ள வந்து ரசீது போட்டு வாங்கணும். எங்க யார் வாங்கியிருக்காங்க, இந்த பணம் எங்க போச்சு, இதுக்கு ஒரு 2 வருடங்களாக நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்டு இருக்கிறோமே, பதிலே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலை அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க அதிகாரிகளே வந்து சிறைச்சாலை என்பது ஹோம் மினிஸ்டர் கீழே வரப்போகுது. ஹோம் மினிஸ்டர் யாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கீழே வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாரங்களை கொடுக்கணும்ல. ஸோ அமைச்சர்கள் தான் வந்து உங்கள்கிட்ட அந்த தொண்டர்களாக வந்து உங்களோட குடும்பத்துல ஒண்ணு ஆயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவர்கள் நீங்க சொல்றதுதான் கேட்பாங்க. இந்த யூனிஃபார்ம் போட்ட பர்சனலையுமே அப்படி மாத்தி வச்சுட்டீங்க. அதுதான் வந்து அந்த நீதிபதி வந்து ரொம்ப வந்து மன வருத்தத்தோட சொல்றாரு. யூனிஃபார்ம்டு பர்சனல் கூட வந்து உங்க ஆட்சியில வந்து செயல்படுத்தப்பட முடியாதபடி இருக்கிறீங்க. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையானவர்களை கூட நீங்க வந்து இப்படி முடக்கி போட்டிருக்கீங்களேன்றாங்க அவங்க. இன்னும் ஒரு படி மேல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பொருட்கள் வாங்கியிருக்கிறாங்க, ஒருத்தர் வித்திருக்கேன்னு சொல்றான், சிறைச்சாலையில வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஆனா வித்தவன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு விற்கவே இல்லைன்றான். 1.5 கோடி ரூபாய் நான் பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில உள்ள அதிகாரிகள் கணக்கு எழுதுறாங்கன்னு நினைச்சுன்னா 1.5 கோடி ரூபாய் பில் அவனுக்கு பேமெண்ட் போயிடும். அதை வந்து ஆடிட்ல பார்த்து வெரிஃபை பண்ணும் போது அந்த பொருளை யார்கிட்ட வாங்கினீங்களோ அவன் வித்தன்னு சொல்லவே இல்லை. இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்றாங்க அந்த அதிகாரிகள். அது சொல்றாங்க, இப்ப ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நான் வித்தேன்னு சொன்னா வாங்கினேன்னு சொல்லணுங்க, இதுக்குதான் வந்து ஒரு ஆடிட் செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதுங்களே அப்படின்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து ஒளிவு மறைவே பண்ண முடியாது. இது அந்த மாதிரி வந்து அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்கு. இதுக்கு யார் தார்மீக பொறுப்பேற்க, அதை வந்து நீதிமன்றம் பெஞ்சில் உள்ள நீதிபதிகள் கேட்கறாங்க. இது ஏன் நீங்க வந்து 2 வருடங்களாக இந்த கேஸை நீங்க க்ளோஸ் பண்ணல, இதுக்கே வந்து ஆன்சர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குட்டு கொடுக்குறாங்க. அதாவது அதிகாரிகள் மேலையும் அந்த துறையை வந்து இருக்கிற அமைச்சர் மேலையும் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பணம் விரயமாகுதுன்னு பாருங்க. நீங்க டிஜிட்டலைசேஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு ஜெகதீஷ் சார் பேசியிருந்தாரு. ஆனா வந்து இந்த டிஜிட்டல் நீங்க நம்ம வந்து எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ வந்து நிதி சுமை வந்து ஜாஸ்தியா எடுத்து கடன்ல தள்ளப்பட்டு இருக்கிறோம், அதுக்கு ஏதாவது வந்து எங்களுக்கு வந்து இது கொடுங்க, ஒப்பீனியன்ஸ் கொடுங்க, இல்ல இந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னா கேட்கிறாருல முதலமைச்சர்.
அதாவது ஐவர் குழுல அமைச்சர்ல, ஐவர் குழுவுக்கு போக வேண்டாம், நீங்க அதிகாரிகள்கிட்ட போக வேண்டாம். உங்களோட அமைச்சர் ஐடி துறையில முன்னாடி நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வருடா வருடம் கிட்டத்தட்ட 2-3% நம்மோட மாநில வருமானத்துல உற்பத்தியில வந்து நம்ம இழக்கிறோம். 2-3% கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70,000 கோடியில இருந்து 90,000 கோடி வரைக்கும். அதாவது நீங்க கடனே வாங்க வேண்டாம் சார், இன்னொரு 10 வருஷத்துல கடன் அடைச்சிட்டு போயிடலாம். அவர் அழகா கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து ஐடி சிஸ்டம் வந்து அவங்க கண்ட்ரோலே பண்ணல. அதனால கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த விற்பனை வரி கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து கிட்டத்தட்ட 50% ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கிறது. இது வந்து ஈஸியா பார்க்கலாம் இல்லைங்களா. அப்புறம் நம்ம டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 50%. இந்த 2 துறைகளிலும் நீங்க வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய அளவுக்குலாம் போக வேண்டாம். சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி உள்ள வர பொருளை உள்ள வந்தது, வெளியில போற பொருளை வெளியில வித்ததுக்கு உண்டான கணக்கை வந்து காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் பண்ணினீங்கனாலே போதும். சரி. டாஸ்மாக்ல அதுக்கு தான் கியூஆர் கோடு கொண்டு வந்தாங்க. நீங்க அந்த கியூஆர் கோடே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்படி ரெவென்யூ லீக்கேஜ் இப்படி போயினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அப்ப அரசு அதிகாரிகளை கையில கட்டி வச்சிருக்கீங்க, கையை கட்டி போட்டுருக்கீங்க, அவங்க எப்படி வேலை செய்வாங்க? பேசுவோம் சுப்பிரமணியன் சார். இன்னைக்கு பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் பேசியிருக்கோம். அதாவது நாளைக்கு ஒரு கூட்டணி இந்த கூட்டணில இருந்து அந்த கூட்டணி போவாங்களா, இல்ல இவர் இந்த கூட்டணி கலையுமா, அந்த ஜோசியம்லாம் நம்ம பேசல இன்னைக்கு. சரி. எல்லாமே ஆதாரங்கள் அடிப்படையில் அனைத்து இவங்களும் பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா, கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, கோர்ட்ல என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க, இல்ல சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அதை வச்சுதான் பேசியிருக்கிறோம். அதனால வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்க நீங்க வந்து டிஜிட்டலைசேஷன் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி உண்டு. இவர்களுக்கு மனம் இல்லை. ஏன்னா டான்கட்கோல பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா, ஒரு டாஸ்மாக் ஃபுல்லா வந்து கணினிமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரித்தார்கள். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அந்த கம்பெனியை வைத்துக்கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணலாம், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல பதிவு பண்ண விஷயத்தை நான் சொல்றேன். 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, நம்ம வாங்குகின்ற பொருள்ல இருந்து வித்த பொருள்ல இருந்து வருகின்ற பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ண போறோம், அதற்கு ஒரு நல்ல இஆர்பி எனக்கு பிளான் பண்ணி கொடுங்க. அந்த பிளானிங்க்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சரிங்களா. அந்த பிளானை கொடுத்தாங்களா, அது 1000 பக்கம் 2000 பக்கம் இருக்குமா. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு புதிதாக கம்ப்யூட்டர் வாங்கணும், சாஃப்ட்வேர் வாங்கணும், எல்லாம் பண்றதுக்கு ஒரு 250 கோடி ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. இந்த செலவு பத்தி எல்லாம் அவங்க ஒரி பண்ணல. இந்த 250 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா, இப்ப வந்து 50% தான் உள்ள கணக்குல வந்து 50% வெளியில போகுதுன்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்களே. அதனால வந்து அந்த அந்த கான்ட்ராக்டை வந்து அப்படியே கடப்புல போட்டுட்டாங்க, மூடி வச்சுட்டாங்க. சுப்பிரமணியன், நீங்க இந்த விவகாரத்தை சில மாதங்களுக்கு முன்பு அப்படியே சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. சோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிஜிட்டலைசேஷன் பண்றதுக்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு ஊழல் நடந்து இருக்கிறது, ரெவென்யூ லீக்கேஜ் ஆகி கொண்டிருக்கிறது. வருடா வருடம் நம்ம வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த கடனை யார் அடைக்க போறாங்க? நம்ம தான் திருப்பி அடைக்க போறோம். கண்டிப்பா. அதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமோ, அதாவது நீங்க பெருசாக எஸ்ஏபி போன்ற பெரிய பெரிய மென்பொருள்லாம் கொண்டு வர வேணாம் சார், சின்னதா பண்ணுங்க. உங்கள்கிட்ட தான் நம்மள்ட்ட தமிழ்நாட்டில் இருக்காத மென்பொருள் இன்ஜினியர்ஸா, நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறான். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வெளில வரான். அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அந்த கட்டமைப்புகளின் மூலமாக நம்ம வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஒவ்வொரு நிறுவனத்தையும் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 80 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தை சார்ந்தது. அந்த 80 நிறுவனங்களை மட்டுமே நீங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா, தமிழகம் வந்து கடன் வாங்குகின்ற தமிழகம் வந்து கடன் கொடுக்கின்ற தமிழகமாக மாறுவதற்கு கண்டிப்பாக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பண்றதுக்கு வந்து இவர்களுக்கு மனமே இல்லை. ரைட்.